அந்த விஸ்வாக்கு ஃபோன் போடு. எதுக்குப்பா? நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான்டா. ஃபோன் போடு. சரி, உன் தம்பி கிட்ட சொல்லி துளசியை ஒன்றும் பண்ணதான்னு சொல்லிக்கலாம்ல. எங்க நான் ஃபோன் பண்ணி சொல்றதுக்குள்ள எல்லா மேட்டரும் முடிஞ்சு போச்சே. இப்போ அவங்க விஷயம் தெரிஞ்சு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகப்பட்ட பட்டுமே, யார் வேண்டாங்கிறது? அவங்களால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, ఎవరది? నేను విశ్వ. நீங்க மனுஷ ஜென்மமா இல்ல மிருகமா? ఎవడా నువ్వు? சத்தியத்துக்கும் கொடுத்த வாக்குக்கும் கட்டுப்பட்ட மனுஷன். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் பணத்தை எடுத்து வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டேன். இன்னும் எதுக்குடா என் வயிற்றுச்சல கொட்டிக்கிறீங்க? ஓ నువ్వా? இங்க பார், இப்ப என்ன ஆச்சுன்னு தேவையில்லாம பிரச்சனை பண்ற. என்ன ஆச்சா? உன் பொண்டாட்டி அவ தம்பி 2 பேர் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பார்த்திருக்காங்க. பச்சை குழந்தை மேல ஆசிட் ஊத்திருக்கீங்களே. நீங்க புள்ள பெற்றிருக்கீங்களா இல்ல சவத்தை பெற்றிருக்கீங்களா? டேய், கோபப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன் பொண்ணு மேல ஆசிட் அடிச்சது நாங்க கிடையாது. போய் பேசாத. இந்த வேலையை நீங்க தான் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இத பார், என் பொண்ணு பழைய உருவத்தோட திரும்பி வரலன்னா ఏం చేస్తావరా నువ్వు? నా ముఖం మీద యాసిడ్ పోస్తావా? ఓ పొన్ను మీద యాసిడ్ అడిచేది ఆ మచ్చం కాదు, నేనే. నాను. నువ్వేం చేస్తావో చేయరా. என்ன என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற திமிரில பேசுறியா? ஒரே ஒரு போன் கால், உன் தொழில் மட்டும் இல்ல, வாழ்க்கையே நாசமாயிடும். இன்னொரு முறை எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நீ நினைச்ச, நான் உனக்கு போன் போட மாட்டேன், போலீஸுக்கு போன் பண்ணுவேன். ஜாக்கிரதை. ఏమైంది బావా? వాడు పోలీసులకు చెప్తానని బెదిరిస్తున్నాడు. ఇనిమే அவன் விட்டு வைக்க கூடாது. சச்சே, அவங்களாவது போலீஸுக்கு போறதாவது சும்மா கோவத்துல பேசிருப்பார் பாவா. இல்ல, என்னைக்கு இருந்தாலும் அவனால நமக்கு பிரச்சனை தான். அவன் ఏదో అది பண்றதுக்குள்ள మనమే ఏదో ఒకటి చేయాలి. నేనెవరన్నది వాడికి చూపిస్తాను. ఏం ఆలోచిస్తున్నారు? முத்துமாணிக்கம் போலீஸுக்கு போறான்னு சொல்லிட்டான். ஆசைப்பட்டு அவன் அனுப்பி வந்துட்டான். குடும்பத்தோட ஸ்டேஷனுக்கு போக நாளைக்கு ஏற்பாடு பண்றேன். லைஃப்ல இதை அவன் மறக்கவே கூடாது. என்னங்க வேணா? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உள்ள போய் உட்காருங்க, இன்ஸ்பெக்டர் ஐயா வந்துருவாரு. வாயா வா. எங்கடா ரொம்ப நாளா ஆளையே காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டீங்கல்ல, இனிமே ஸ்டேஷனுக்கு நல்ல காலம் தான். ஆமா, இப்போ என்ன பிரச்சனை? வெட்டுக்குத்து, ஆள் கடத்தல், திருட்டு கல்யாணம் அப்படின்னு ஏதாவது நடந்துருக்கணுமே. சார், எப்பயாவது பிரச்சனை தான் சார் நாங்கள் இங்கே வரோம். என்னமோ நாங்கள் இங்கே பர்மனெண்ட்டாக இருக்க மாதிரிலாம் பேசுறீங்க. உனக்கும் பிரச்சனைக்கு தான் லீவே கிடையாது. பேசாம ஒன்று செய், போலீஸில் எக்ஸாம் எழுதி போஸ்டிங் வாங்கிடு. அம்மா மகளிர் போலீஸு, நீ அதிரடி போலீஸு. நாட்டு பிரச்சனை தீருதோ இல்லையோ, கண்டிப்பாக உன் வீட்டு பிரச்சனை தீர்ந்துடும். சார், உங்கள் அட்வைஸ்ல ரொம்ப நன்றி. எனக்கு கொஞ்சம் பேச விடுறீங்களா? கோவப்படாதய்யா, உன் ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்சம் குறைச்சிக்க, இல்லை எவனாவது போட்டு தள்ளிட்டு போயிடுவான். ஏன் அப்படியே நிக்கிற? என்ன விஷயமா வந்த? சொல்லி தொலையேன். நாங்கள் ஒன்றும் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரல சார். நீங்கள் இங்கே ஏரியா இன்ஸ்பெக்டர். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நீங்கள் தான் விசாரிக்கணும். அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கோம். என்னையா அடிப்படை சொரிப்படை சிறங்குன்னுட்டு வந்த விஷயத்தை சொல்லிட்டு இடத்த காலி பண்ணியா? ஒருத்த மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், கிரிமினல் கேஸு. நினைச்சேன். அன்னைக்கு என்னடா உன் தங்கச்சியோட சின்ன மாமனாரு ஆள் வச்சு ஒன்ன வெட்டினா, இன்னைக்கு யாரை வெட்டினது? உன் பெரிய மாமியாரோட புருஷன் உன்னை பெத்த வழியை வெட்டிட்டானா? வேணாம் சார், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆனா உன் குடும்பம் அடிக்கிற கூத்துக்கு தான் லிமிட்டே இல்லையா? சரி சரி, அது உன் குடும்ப விஷயம், அது எதுக்கு எனக்கு? இப்ப யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சொல்லு. எல்லாத்தையும் இந்த விலாவரையே எழுதியிருக்க, பிரிச்சு படிச்சு பாருங்க. நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கிறோம் தான், பிடிச்சி உள்ள போடுங்க.
ஆமா சார், நீங்களே அவன் மேல கடுப்புல தானே இருக்கீங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் நான் வந்திருக்கேன். என்னையா விளையாடுறியா? விளையாடல சார், சீரியஸா சொல்றேன். என் ஒய்ஃபோட தங்கச்சி மேல அவன் ஆசிட் அடிச்சிருக்கான். உடனே உங்க மருமக மேல ஆக்ஷன் எடுங்க. ஓ நீ பாட்டுக்கு பழசையெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசாதயா. கண்டிப்பா இதை அவன் பண்ணிருக்க மாட்டான். என்ன சார் இந்த ராஸ்கலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? ஓ இப்பதாயா அவன் தெரிஞ்சு என் பொண்ணோட வாழணும்னு ஆசைப்படுறான். என் பொண்ணு சந்தோஷமா இருக்கா. இப்ப போய் தேவையில்லாம கம்ப்ளைண்ட் அது இதுன்னுக்கிட்டு என்ன சார் பேசுறீங்க? உங்க பொண்ணு மட்டும் சந்தோஷமா இருந்துட்டா போதுமா? அப்ப இவங்க தங்கச்சியோட நிலைமை என்ன வருது? எனக்கு புரியுதுங்க. அதை யார் செஞ்சாங்கன்னு சொல்லி நான் விசாரிக்கிறேன். அதுக்காக கம்ப்ளைண்ட்லாம் எதுக்கு? எனக்கு உங்க மருமக மேலதான் டவுட். அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிப்பீங்களா மாட்டீங்களா? டோ நீ யாரையா எனக்கு ஆர்டர் போறதுக்கு? அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது. இந்தா உன் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணு. நான் ஒன்றும் ஆர்டர்லாம் போடல சார். சட்டப்படி நீங்க என்ன பண்ணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்றேன். சட்டத்தை பத்தியா நீங்க பேசாதீங்க. ஏற்கனவே பொய் சாய் சொல்லி குற்றவாளி காப்பாத்த வந்தாங்க நீங்க. சார் இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆசிட் ஷோ மேல ஆக்ஷன் எடுக்க முடியுமா முடியாதா? முடியாதுடா. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? எங்க போய் யாரை பார்த்து என்ன பேசணும் எனக்கு தெரியும். ஏய் என்னைய மிரட்டுறியாடா? குடா என் ஸ்டேஷனுக்கு வந்து எங்கிட்டே சவால் விடுறியாடா? ஆக்ஷனும் எடுக்க முடியாது, கம்ப்ளைண்ட்டையும் வாங்க முடியாது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. போடா போடா. என்ன சார் கிழிச்சு போட்டீங்க? இது நான் சும்மா விட போறது இல்ல. கமிஷனர் வரைக்கும் போய் பேசுவேன். டேய் நீ எங்க வேணாலும் போய் பேசுற. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். ஓ பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. ஏன் இங்க வரீங்க? டேய் மரியாதையா வெளியே போறியா இல்ல ஸ்டேஷனுக்குள்ள வந்து ரகல பண்ணு உங்க ரெண்டு பேத்தையும் பிடிச்சு உள்ள போட்டுமா? போடா. ஏங்க போயிடலாங்க. விடு துளசி. குடும்பம் தான் முக்கியம் நினைச்சீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்க வந்துட கூடாது. டேய் என்ன பேச விட்டு வரைக்கும் பாக்குற? வெளியே தெரியல முதல்ல. யோ சார் போடா. நான் கேக்குறேன் பதில் சொல்லுங்க. என்ன இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயா? ஹலோ சார் போயா போயா வெளியில போயா. ஒரு கிரிமினல் ஹெல்ப் பண்ணனும் நினைக்கிறார் சார். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கறனால தான் உங்க டிபார்ட்மென்ட்க்கு பேர் கெட்டு போகுது. யோ வாயை மூடிட்டு போயா. ஒன்ன பார்த்தாலே பெரிய கிரிமினல் மாதிரி தான் இருக்கு. பெருசா என்ன பார்த்தா கிரிமினல் மாதிரி இருக்கா? போயா. நீங்க வாங்க. என்ன பேசுறாரு அவரு? என்னங்க இது? இந்த ஆள் இப்படி பேசுறாரு? வேற என்ன பண்றது? ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ண நினைச்சா கூட இன்ஸ்பெக்டர் அழகம் பெருமாள் மருமகன் ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு. அதை விடுங்க, நம்ம ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. பேசாம நடந்தது எல்லாத்தையும் ஷாம்லா அப்பா கிட்ட சொல்லிடலாமா? அவர் வந்து பேசினாதான் சரிப்பட்டு வருவாரு. இல்ல வேணாம். எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அது மட்டும் இல்ல, ஆனந்த் ஷாம்லாம் நெல்லூர் போயிருக்காங்கன்னு ஜோசப் வேற சொன்னான். இப்ப என்னங்க பண்றது? அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு. இதுக்கு ஒரு முடிவு கட்டு வரேன். வேணாங்க, எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை? தப்பு பண்ணவன் தானாவே அழியட்டும். இனிமே இத பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல வாங்க துளசி, போயிடலாம். இந்த பிரச்சனையை அப்படியே விட்டா நம்மளால நிம்மதியா நடமாட முடியாது. நான் போய் தர்மன் அண்ணனை பார்த்துட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டு வரேன். நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு. நீ போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஒரு ஆட்டோ எடுத்து கிளம்பு. சரிங்க. மோகன், அப்பா அம்மா எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா. கோயிலுக்கு போனா நல்ல புத்தி வந்துருமா? நம்ம எண்ணம் நல்லா இருந்தா நாம ஏன் இப்படி இருக்கோம்? சரி, பாட்டியும் பௌத்ராவும் தனியா இருப்பாங்க. நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு. நான் இன்னும் 3/4 மணி நேரத்துல வந்துடுறேன். நீங்களும் ரெடி ஆயிடுங்கப்பா, ஒன்னா போலாம். இல்லப்பா, நேத்து நைட்டே ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டணும்னு சொன்னாங்க. நீ முதல்ல போய் பணத்தை கட்டிடு. ஆ? அப்படியே பாட்டிக்கு ஏதாவது டிஃபன் வேணா வாங்கி கொடு. சாப்பிடாமையே இருப்பாங்க. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. வரேன்ப்பா. சார் ஒருத்தர் எஸ்கேப் ஆகி போறான் சார். அவனை பிடிச்சா விடுங்க. முதல்ல வீட்டை சர்ச் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்தா அவனை அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார். சார் ரைடு வர தெரிஞ்சு அவங்க எஸ்கேப் ஆயிருந்தா என்ன சார் பண்றது? தகவல் கிடைச்ச 15 நிமிஷத்துல நம்ம இங்க வந்திருக்கோம். அதுக்குள்ள யாரும் எஸ்கேப் ஆயிருக்க முடியாது. உள்ள போய் முதல்ல செக் ஓகே பண்ணுங்க. சார். சார் கன்ஃபார்மா எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். கதவு வேற திறந்திருக்கு. ஆள் இருக்கிற எல்லா வீடும் திறந்தா ஏன் இருக்கும்? முதல்ல பெல் அடிங்க. இதோ வந்துட்டேன். யார் சார் நீங்களா? இங்க முத்துமாணிக்கம் மோகன்ங்கிறது யாரு? நான் தான் முத்துமாணிக்கம். மோகன் என் பையன் தான். எதுக்காக கேக்குறீங்க? இந்த வீடு தான். ஒரு இடம் விடாம எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க. போங்க. சார், யார் சார் நீங்க? வழிவிடியா நந்தி மாதிரி வாசல்ல நிக்கிறேன். வாயா நீ வாயா. வாயா. வாயா முதல்ல வந்து வா. சார் ஏன் வீடு சர்ச் பண்றீங்க? வாயான்ற. சார் என்ன சார் இது? சார் சார் என்ன விடுங்க சார். சார் சார் என்ன சார் இது? யோ சார்
எங்கேயா போற? அவங்க சோதனை பண்ணிட்டு வரட்டும். யார் சார் நீங்க? எதுக்காக ஏன் வீட்டை சோதனை பண்றீங்க? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், போதை மருந்து தடுப்பு பிரிவு. உங்க வீட்டுல கஞ்சாவும் ஹெராயினும் பதுக்கி வச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. என்ன சார்? இருக்காது. என் வீட்டுல அந்த மாதிரி பொருள்லாம் இருக்காது சார். நீங்க வீடு மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். யோ, வாய முடியா. குடும்பத்தோட சேர்ந்து பிசினஸ் பண்றதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. தகவல் வந்ததா? யார் சார் தகவல் கொடுத்தாங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. வாய மூடிட்டு ஓரமா நில்லு போ. ஏதாவது கைக்கு சிக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. ஒரு இடத்த மிஸ் பண்ணாம எல்லா இடத்தையும் தரவா செக் பண்ணுங்க. கட்டில் கடியில, பீரோ கடியில, அரிசி மூட்டை, பருப்பு டப்பா, ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடுங்க. ஓகே சார். சார், என்னையா சொன்ன கேளுங்க சார். நாங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது சார். நீ எப்படிப்பட்டவன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். அப்படி போய் நில்லு. சார், நீங்க போலீஸா இருக்கலாம். அதுக்காக வயசுக்கு மரியாதை தராம பேசுறது நல்லா இல்ல சார். அப்படி இல்ல சார், ரெஸ்பெக்ட் தானே, கொடுத்துட்டா போச்சு. சார் அங்க இருக்கு சார். சார் கன்ஃபார்மா அதேதான். அதேதான். நடைய ஸ்டேஷனுக்கு. சார், நான் சொல்றதை நம்புங்க சார். இந்த பொருள் எப்படி வீட்டுக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். நான் எந்த தப்பும் செய்யல சார். கையும் களவுமா பிடிச்சிருக்கோம், இன்னும் பொய் சொல்லி நடிக்கிறியா? சார், இந்த பொருட்கள்லாம் எங்களோடது இல்ல சார். விஸ்வா தான் சார் இதுக்கெல்லாம் பொறுப்பு. யார் அது? உன் பிள்ளையா? இல்ல சார். உன் பிள்ளையும் பொண்டாட்டி எங்கடா இருக்காங்க? சார், நம்ம வரும்போது ஒருத்தன் போனானே, அவன் தான் இவன் மகன் நினைக்கிறேன். சொன்ன முதல்ல எஸ்கேப் ஆயிட்டான் சார். எங்க போயிட போறான்? இந்த ஆளை அடிக்கிற அடியில அவன் தானா வந்து சரணடைய போறான். இன்னும் ஏன்டா நிக்கிற? நடடா. சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் சார். நான் சொன்னா நம்புங்க சார். நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாது சார். அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சு போடுவேன் ராஸ்கல். கஞ்சா வித்ததும் இல்லாம பொய் சொல்லி நாடகம் ஆடுற. இன்னொரு வார்த்தை பேசினா பொழந்துருவேன். ஒழுங்கா கார்ல ஏறியா. சார், சதி பண்ணி எங்களை சிக்க வச்சிருக்காங்க சார். சதி பண்ணவன், சரக்கு அனுப்புனவன், வித்தவன், வாங்கினவன் எல்லாரையும் மொத்த நெட்வொர்க்கையும் உன்னை வச்சு புடிச்சு காட்டுறேன். இந்த ஆளை கார்ல ஏத்துங்கயா. சார், நான் சொல்றத கேளுங்க சார். யோ, அடிச்சு கூட்டா தான் வண்டியில ஏறுவேன். நீ புடவை கடை பொம்மை மாதிரி வணக்கம் வச்சிட்டு இருக்க. அப்படியே போடணும் அவனு. ஏறியா வண்டியில. ஏறியா வண்டியில. போயா. சும்மா பேசாத போயா. சார், சொல்றத கேளுங்க சார். போயா. சார், போயா. சார், తమ్ముడు చెప్పు. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி சரக்க உள்ள வச்சுட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேனா. போலீஸும் வந்து ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. ரொம்ப సంతోషం తమ్ముడు. వాళ్ళ అమ్మని నాన్నని అరెస్ట్ చేశారా? இல்லண்ணா, மோகனோட அப்பாவை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏய் ச்சே, அவன் எங்கடா போயிட்டான்? அவன் தங்கச்சி மேல யாரோ ஆசிட் அடிச்சிட்டாங்களாம். அவளை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். வழியில பார்த்தேன், யதார்த்தமா பேசி மேட்ரை கடந்துட்டேன். వాళ్ళ అమ్మ ఎక్కడా? கோயிலுக்கு போயிருக்காங்கண்ணா. அண்ணா, இப்போதான் மோகன் என்கிட்ட பேசிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். திரும்ப போலீஸ்க்கு ஃபோன் போட்டு அவன் இருக்கிற இடத்த போட்டு கொடுத்துலாமாண்ணா? రేయ్, వద్దు. మళ్ళీ నువ్వు ఫోన్ చేస్తే పోలీసు సందేహం வந்துடும். உன் ஃபோனை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவன் அம்மாவும் அவனும் வெளியே இருக்கிறது சரியில்லைடா. తమ్ముడు, నువ్వేం చేస్తావంటే వాళ్ళమ్మ గుడి నుంచి వచ్చేంత వరకు నువ్వు అక్కడే ఉండు. వాళ్ళమ్మ వచ్చిన తర్వాత పోలీసులు వచ్చి వెళ్ళిన విషయం నువ్వు చెప్పాలి. அண்ணா, போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிட்டுமாண்ணா? రేయ్, పిచ్చివాడా அவளை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவேரா. రేయ్, మోహన్ వాళ్ళ అమ్మ
பட் அக்கா அந்த குடும்பத்தோட அரெஸ்ட் ஆகணும். అన్నా ఇవங்க హాస్పిటల్ இருக்கிறது పోలీస్కి எப்படின்னா தெரியும்? నీ సొల్రా నువ్వు చెప్పు. చూడు చికెన్ సినసామని ఒక పోలీసు నీ దగ్గరకు వస్తాడు అనుభవికరా నాన్న. அவர் நம்மால்தான். அவர்கிட்ட தகவலெல்லாம் చెప్పు. வாடே அன்னி చూసుకుంటాడు. சரிங்கண்ணா. வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே எங்காவது ஒரு வாரம் வெளியூர் போயிடு. ఇక్కడ ఉండకూడదు, இங்க இருக்காது. அண்ணா சொல்லு தம்பு. உங்களை நம்பி தான் எல்லா வேலையும் செய்கிறேண்ணா. என்னையும் மோகன மாதிரி போலீஸில். రేయ్ ఏమిరా అన్నను సందేహపడ్రియా? இல்லைண்ணா. మోహన్ నాకు ద్రోహం చేశాడ్రా, అందుకే ఇలా చేశాను. நீ என்கிட்ட விசுவாசமா இரு. உனக்கு வேண்டிய வசதி అన్నీ నేను చేస్తాను. నువ్వు శీఘ్రమే లైఫ్లో సూపర్గా సెటిల్ అవుతావు. என்ன நம்புடா. சரிங்கண்ணா. அண்ணா மோகனோட அம்மா வந்துட்டு இருக்காங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு கூப்பிட்றேண்ணா. ஆண்டி என்னப்பா?